பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின்வசியம் பாகம் 18ல் எகிப்து நாட்டு ஜின்னான ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு ஜலால் இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஜின்னை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இயற்பியல் கோட்பாடுகள், இயற்பியல் திறன்கள் மற்றும் மறைவு கோட்பாடுகளை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த வல்லமையான ஜின்னு அப்படின்னு நம்ம இந்த ஜின்னை பற்றி சொல்ல முடியும். இந்த ஜின்னை மிகவும் புத்திசாலி ஜின்னு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது பெரிய மர்மங்கள் நிறைந்த மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர கோட்பாடுகளோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஜின்னாகும். இதனுடைய வடிவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம முன்னால் தோன்றும்போது பல வடிவங்களில் நமக்கு தோன்றினாலும் இதனுடைய உண்மையான வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜத சர்ப்பாந்தர வடிவத்தை கொண்ட ஒரு ஜின்னாகும். இது உங்களுக்கு தனிப்பட்ட நுண்ணறிவுகள் மற்றும் உயர் உள்ளுணர்வுகளை தந்து உதவக்கூடிய ஒரு வல்லமையான ஜின்னு அப்படின்னு இதை பார்க்க முடியும். உங்களுடைய இலக்குகள் மற்றும் எண்ணங்களை அடைய உதவியாக இருக்கும். மேலும் மருத்துவம், மாந்திரிகம், செல்வாக்கு மற்றும் வசியம், மோகனம், ஆகர்ஷணம் போன்ற அஷ்டமாச்சித்து துறைகளிலும் ஒரு வல்லமை பெற்ற ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஜின்னாகும். மேலும் மக்களிடம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த நபராக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜின்னாகும். அதுவும் அதிகாரப்பூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக மக்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமையை கொண்ட ஒரு ஜின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை மற்றும் அன்பு, கௌரவம், நிதி, நல்வாழ்வு, ஞானம் ஆகியவற்றை ஈர்க்கும் ஒரு வல்லமையை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஒரு பாதுகாவலராகவும் இது செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல். ஆக இந்த ஆற்றலை கொண்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெற முடியும். சரி, இந்த ஆற்றலை நம்ம அழைக்கும் போது என்னென்ன வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். அதாவது இந்த ஆற்றல் அழைக்கும் போது மல்லிப்பூ, அது மாதிரி பிரியாணி, அது மாதிரி சம்பாவு, அது மாதிரி நல்லி எலும்பு சூப்பு மற்றும் ஜின்னுகளுக்கு உரிய படையல்களை வச்சு நம்ம அழைக்கலாம். மேலும் இதனுடைய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு முகம். அதுக்கு அடுத்து உடைய நாள் கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர நாள் கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு 12 மணிக்கு மேலே அப்படின்னு இருக்கணும். அது மாதிரி எதுவும் தீபங்கள் வைக்கணுமா அப்படின்னா, ஜின்னுகளை பெரும்பாலும் இருள் அறையில் அழைக்கிற மாதிரி இருள் கோட்பாடில் வரக்கூடியது தான் இந்த ஜின்னுகள். அதனால் இருள் அறையில் வைக்கிற மாதிரி தான் நம்ம அதிக ஜின்னுகளுக்கு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜின்னுக்கு ஒரு தீபம் வேணால் வைக்கணும்னா வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அத்தர்கள் பயன்படுத்திக்கலாம். தீபம்னா எதில் பண்ணணும்னா ஆதாளை, அந்த ஆதாளை எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு மற்றபடி ஒரு வாசனைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம், ஏதோ ஒரு ஸ்மெல் பயன்படுத்திக்கலாம். அது நேரடியாக வரும்போது அந்த என்னென்ன சென்ட்டுகள் மற்ற என்னென்ன வைக்கணும் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா வீடியோ அது அளவு கொஞ்சம் அளவுக்கு மேலே போகிறதுனால ஒரு சுருக்கமாக போடலாம் அப்படின்ட்டு அது நேரடியாக பார்க்கும்போதும் ஃபோனில் பேசும்போதும் நேரடியாக பார்க்கும்போதும் அது என்னென்ன வச்சு தெளிவாக அழைக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு வாசனை திரவியங்களில் இதுக்குன்னு ஒரு வாசனை, அதாவது ஒவ்வொரு ஜின்னுகளுக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை திரவியத்தை பயன்படுத்துவோம். அது வரும்போது நீங்கள் வரும்போது சொல்கிறேன். மற்ற இல்லை உங்களுக்கு
இதுனா ஜாதிப்பூ இருக்கு இல்லைங்களா, ஜாதிப்பூ, மறிக்கொழுந்து மற்றும் வந்து பச்சோலி, சந்தனம், இந்த எண்ணெய்களை வந்து எடுத்து, ஒரிஜினல் எண்ணெயாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரிஜினல் பியூரான சுத்தமான எண்ணெயை எடுத்து அதை வந்து டாப்பு மிடில் பேஸ் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் வந்து நம்ம வந்து கலந்து அதை வந்து நம்ம வாசம் கட்டி ஒரு 7 நாள் வாசம் கட்டி அதை 7 நாள் 14 நாள் அப்படி வாசம் கட்டி வச்சுக்கலாம், குளிர்ந்த இடத்துல வச்சு. அது வாசம் கட்டுறதுக்கு பிறகு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தினா அந்த ஜின்னு கொஞ்சம் விரைவாக வரும், அவ்வளோதான். மேலும் இந்த ஆற்றலை எடுப்பவர்கள் வந்து சமூகத்திற்கோ இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்தும்படி விரும்புகிறேன். மேலும் வெளிநாட்டவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசலாம், வாட்ஸ்அப் காலில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் காலில் வந்து நீங்கள் பேசுங்க, வாங்க. உள்நாட்டவர்களாக இருந்துச்சுனாக்கா வந்து ஃபோனில் மற்றும் வாட்ஸ்அப்பில் நேரடியாக வாங்க, நேரடியாக வந்து உங்களுடைய ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விவரங்களுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். மகிழ்ச்சி.